எவ்ரிஒன். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனைசரை பற்றி பார்த்துருப்போம். எப்படின்னா எப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அது எப்படி நம்பராக இன்டர்னலாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் சின்ன ஒரு கோட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த லாமா மாடலோட டோக்கனைசரும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அந்த லாமா மாடலில் அந்த நார்மல் டோக்கனைசர்ஸ் விட ஸ்பெஷல் டோக்கன்ஸ்னு கொஞ்சம் நிறைய இன்டெப்த்தாக உள்ளே இருக்கும். ஸோ அதை இனிமேல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் மட்டும் கொடுக்குறேன் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஸ்லாத் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லாமா மாடல் 3.2 3 பில்லியன் மாடல் இன்ஸ்ட்ரக்ட் மாடலில் நம்ம வந்து அந்த 4-bit குவான்டைசேஷனில் நம்ம இந்த இதில் லோட் பண்ணியிருப்போம். ஸோ லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் மாடல் ஒன்று இருக்கும், அதே மாதிரி டோக்கனைசர் இருக்கும். ஸோ இது எல்லாம் மேஜராக பார்த்தீங்கன்னா அன்ஸ்லாத்தில் இந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ் ஃப்ரம் அன்ஸ்லாத் மாதிரி வச்சுக்கா. பிகாஸ் அவங்களோட ஃபுல் ஆப்டிமைசேஷன் இந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல் இந்த கிளாஸில் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளால் இந்த கூகுள் கொலாப்லால் ஈஸியாக இவ்வளோ பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லோட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸும் நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பண்ணிட்டு அதோட உள்ள மட்டும் ஜஸ்ட் அதை வெரிஃபை பண்ணியிருப்போம். பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி டோக்கனைஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த ஸ்பேஸ் வச்சு கொடுத்தா எப்படி வரும், ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தா எப்படி அந்த டெக்ஸ்ட் வரும் அப்படிலாம் பார்த்தோம். அண்ட் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 to 8,000 டோக்கன் ஐ மீன் அந்த ஐடின்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ இந்த ஐடி கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூசிங் அன்ஸ்லாத் இன் கோலாப். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக கொடுத்த அந்த டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸோட யூசேஜ் என்ன அண்ட் நம்ம இது டே டு டே லைஃப்பில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது எப்படி பேக் எண்டில் ஃபுல்லாக ஒர்க் ஆகுன்றது தான் நம்ம இப்போ ஃபுல்லாமே பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், லைக் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம்னா ஸோ நம்ம ஒரு ஜென்ரல் யூஸராக இங்கே வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நம்ம இப்படி தான் கொடுப்போம். பட் பேக் எண்டில் அங்கே நிறைய ப்ராசஸ் அது கோ த்ரூ பண்ணி தான் நமக்கு இங்கே வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் டெல்லி அப்படின்ற ஒரு ஆன்சரே வரும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி வரும்ன்ட்டு இங்கே ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாக ஹை லெவல் இங்கே பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லாமா மாடலில் ஒரு மாடல் கார்ட்ஸ்ன்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறைய டோக்கன் இருக்கும். பட் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபியூவான ஒரு ஸ்பெஷல் டோக்கன்ஸ் மட்டும் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படின்ட்டு. இப்போ இந்த லாமா 3.2 இன்ஸ்ட்ரக்ட் மாடலுக்கு இப்போ இது எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஸ்பெஷல் டோக்கன் ஃபர்ஸ்ட் இங்கே அப் அண்ட் ஆயிரும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஹெடர் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு டோக்கன் இப்படி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர்ன்ட்டு அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடலில் அவங்க அப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல் ஏன் யூசர்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு சாட் பாட் மாதிரி தான் இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசராக நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்க, அப்புறம் ஏஐ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், திருப்பி ஒரு யூசராக நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்க, திருப்பி ஏஐ கொடுக்கும். ஸோ இந்த லூப் போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஒரு டைம் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த யூசர்ன்ற இந்த ஒரு டேக்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஹெடர் ஐடி அண்ட் அதுக்கப்புறம் ஹெட் என்டர் ஐடின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த யூசர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினிங் அப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டோக்கன் ஐடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினிங் அப்பன் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஹெடர் ஐடி, யூசர், எண்ட் ஹெடர் ஐடி, அப்புறம் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டோக்கன் இருக்கும். நான் ஜஸ்ட் அந்த மாடல் கார்டில் போய் காட்டுறேன். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டார்ட் ஹெடர் ஐடி அண்ட் எண்ட் ஹெடர் ஐடி இங்கே இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து என்ன ஒரு ரோல் இங்கே ப்ளே பண்ண போகுது அது சொல்கிறதுக்காக தான் இந்த ஹெட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஓடி ஐடின்னு இருக்கும். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் டர்ன் அப்படின்றது அந்த இஓடின்றோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு யூசர் இங்கே ஒரு கொஸ்டின் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு டோக்கன் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு டோக்கன் இங்கே அப் அண்ட் ஆகும், அதாவது யூசர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டோக்கனாக இஓடி எண்ட் ஆஃப் டர்ன் ஐடி அப்படின்ற ஒரு டோக்கன் அப் அண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் வச்சு நம்ம இங்கே அப் அண்ட் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஹெடர் ஐடி, அதே எண்ட் ஹெடர் ஐடி, பட் இங்கே யூசர் பதிலாக இங்கே அசிஸ்டன்ட் மாதிரி போகும். ஸோ அகைன் ஜஸ்ட் அந்த மாடல் கார்டு மட்டும் நான் போய் காட்டுறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நிறைய ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து யூசர், அசிஸ்டன்ட் அண்ட் ஐபைத்தன் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு அது ஒன்று இருக்கும். நம்ம அது இன்னொரு வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஐபைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்ஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் டூல்லாம் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐபைத்தன் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி சாட் பாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அண்ட் சிஸ்டம் மேஜராக அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்க அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து யூசர்னு கொடுத்தோன்னே யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அசிஸ்டன்ட் இங்கே வந்து எல்எல்எம் ஜென்ரேஷன் ரெஸ்பான்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஜெனரேட்டட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். திருப்பி இந்த யூசர் வந்து ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்பாங்க
அண்ட் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே, அதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் டோக்கன் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆகும் அந்த ஒரு கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டோக்கனைசர் இங்கே வந்து மேஜராக இங்கே ப்ளே ஆகும். ஸோ இந்த டோக்கனைசருக்குள்ளே போனக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாமே டோக்கன்ஸாக இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும். நான் போன வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதை பற்றி. ஸோ ஒரு ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கனாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பெஷல் டோக்கனோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மோர் தென் ஒரு 4 கேரக்டர்ஸ் மேலே இருக்கும். பட் ஸ்டில் அந்த மாடல் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டோக்கன் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இங்கே எண்ட் ஹெட்டர் ஐடின்னு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா லைக் 128007 அப்படின்னு இருக்கு. பட் மற்ற வேர்ட்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நார்மலாக அந்த இதில் என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அந்த டோக்கன்ஸ் வர மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி EOT ஐடின்னு இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் டோக்கன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து 128009 அந்த ஒரு சீரீஸில் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டோக்கனைசராக வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் வைஸாக நான் இங்கே டேக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் டோக்கன் அங்கே இன்சர்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கனைசர் மாதிரி வரும். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதை பற்றி நான் ஃபுல்லாக போகல, பிகாஸ் இதுவே ஒரு டீட்டெயில்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டோக்கன்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற அந்த ஒரு ஆர்கிடெக்சருக்குள்ளே போகும். அண்ட் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த மாடலோட அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் அட்டென்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய போகும். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக போகும். பட் ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை அது வந்து ஒரு கான்செப்ஷனில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு டோக்கனைசர் இருக்குது. ஸோ அந்த டோக்கனைசர்ஸை ஒரு மாடல் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் வேக்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பாக இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனிங் ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ஓகே இந்த மாதிரி வேர்ட்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி அது கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லேயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன் என்னன்னா லைக் பேசிக்காக அந்த ப்ராபபிலிட்டி ப்ரிடிக்ஷன் தான் இங்கே நடக்கும். இப்போ இங்கே ப்ரிடிக்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் என்னன்னா வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் அடுத்த வேர்ட் என்னவா லைக்லி டு அக்கர் அதுதான் இங்கே ப்ரிடிக்ஷனாக நடக்கும். ஸோ இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ட் நியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராபபிலிட்டி ஒரு ஸ்கோர் வந்திருக்கும். அதேமாதிரி டெல்லி அதுக்கு ஒரு ஸ்கோர் வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு வேர்ட்ஸ்க்கு ஒரு ஸ்கோர் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. நியூன்ற அந்த வார்த்தைக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டியில் 85% வந்திருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த சென்டென்ஸோட போகும். ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அது கூட ஆட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்ட்டு திருப்பி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் போகும். அண்ட் அந்த நியூ அப் அண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராபபிலிட்டி அதிகமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லி வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்படின்னு வர மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் லைக் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே என்ன ப்ராசஸ் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இந்த ஸ்பெஷல் டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் கேட்டாலும் அதுக்கு இங்கே ஸ்பெஷல் டோக்கன்ஸ் வரும். அண்ட் அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் ஆட் ஆனக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் டோக்கனைசர் ஸ்டெப் போகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் போயிட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாமே லைக் இப்போ டீட்டெயிலாக இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இப்போ நம்ம கோட் வைஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து ஜஸ்ட் லோட் பண்ணியிருக்கோம் அந்த டோக்கனைசர் முன்னாடி காட்டின மாதிரி. ஸோ இந்த மாடல்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கனைசர் வச்சு நம்ம லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு லைக் என்னன்னா லைக் ஸ்பெஷல் டோக்கன்ஸ் மேப் அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு மேஜராக யூஸ் பண்ணுற அந்த எல்லா டோக்கனும் இங்கே காட்டும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அதை தான் லைக் பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் மேப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிமிலராக லைக் எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டோக்கன் இருக்குது. ஸோ அதுதான் லைக் எண்ட் ஆஃப் டோக்கன் அந்த மாதிரி எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் மேப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைன் டியூன் ரைட் பேட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இது நம்ம எங்கே இந்த மாடல் ஆக்சுவலாக எங்கேருந்து லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஸ்லாத் வந்து நம்ம லோட் பண்ணியிருப்போம். இந்த அன்ஸ்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் மேப்ன்றது மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு 3 டோக்கன் மட்டும் தான் இந்த மெத்தடில் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது இல்லாமல் நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு டோக்கன் நம்ம இங்கே ஜஸ்ட் எப்படி பார்க்கலான்றது மட்டும் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் அந்த ஒரு டோக்கனுக்கு அந்த டோக்கன் ஐடி இருக்கும். அது மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டிம்பெட்லாம் நான் போடுறேன். போட்டோன்னே உங்களுக்கு தெரியும் லைக் 12800 பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட் இது இந்த டோக்கனுக்கு இந்த ஐடி இருக்குது. அதே மாதிரி EOT ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டோக்கன்ஸ்க்கு என்னென்ன ஐடி இருக்குன்றதை நம்ம இங்கே ஃபுல்லாமே பார்த்துருக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா டோக்கன்ஸும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த ஐடியை மட்டும் ஒரு சீக்வென்ஸில் போடுறல எப்படின்னா 8001 அந்த மாதிரி 8002 அந்த மாதிரி 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லைக் இந்த கோடுமே நான் GitHubல போடுறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணோடனே ஒரு டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இதாக கொடுக்குது. பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா
128.0.0.2ல பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஸ்பெஷல் டோக்கன் 0, அதே மாதிரி ரிசர்வ் ஸ்பெஷல் டோக்கன் 1, அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இதில் பற்றி எனக்குமே எல்லா டோக்கன்ஸ் பற்றியும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தான். பட் மேஜராக இந்த மாதிரி டோக்கன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏன் இந்த டோக்கன்ஸை நான் இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பில் இந்த டோக்கனே நம்ம டோட்டலாக அங்கே சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல அந்த டோக்கனை நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஸ்பெஷல் டோக்கன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரலாக நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ஸ்பெஷல் டோக்கன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்தா ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மாதிரி அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் தான் இந்த மாடலே ஃபுல்லாமே இது இருக்கும். ஸோ அதுவுமே இந்த லாமா மாடலுக்கு எப்படி இருக்குன்றது கூட நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா சாட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜின்ஜாட் அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் வரும். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செல்லில் பார்த்தீங்கன்னா BOS டோக்கன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட்டை இந்த ஆக்சுவலாக இந்த மாடலுக்கு அந்த ஐடி, அதாவது இந்த டோக்கன் ஐடி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜின்ஜா டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டோட்டலாக ரீப்ளேஸ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது டூல்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடலோட கட் ஆஃப் டேட் வரைக்கும் இங்கே எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடலோட கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 லைக் இந்த மாடலோட ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக. அண்ட் சிமிலராக லைக் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இங்கே வந்து அந்த நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம இவ்வளோ நேரம் யூசர் அண்ட் அசிஸ்டன்ட் பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல சிஸ்டம் மெசேஜில் பார்த்தீங்கன்னா லைக் இது என்ன என்வாயன்மெண்ட்டில், அதாவது டூல் காலிங்கில் இருந்துச்சு அது என்ன என்வாயன்மெண்ட்டில் ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்டிங் எல்லாம் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாட் டெம்ப்ளேட்டே இந்த மாடலுக்கு முன்னாடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது ஜஸ்ட் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்களுக்கு ஒர்க் ஆகி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்குன்னா, ஒரு ஸ்பெஷல் டோக்கன்ஸ்ன்ற ஒரு மாடலுக்கு இருக்குது அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு நார்மல் டோக்கன் மாதிரின்ட்டு. ஸோ இதுதான் நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது ஜஸ்ட் ஒரு டவுட் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.